கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எண்ணி 3 நாளில் தனிமரமாய் நிற்கும் கும்பராசிக்காரர்களுக்கு முடிவுக்கு வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனி ஒருவராய் குடும்ப பொறுப்பை சுமக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் குடும்ப சுமையை இறக்கி வைக்கக்கூடிய வகையில் குடும்ப உறுப்பினர்கள் மனதில் மாற்றம் ஏற்படுவதோடு புதிய நபரின் வருகையால் மிக சிறப்பான மாற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. தனி ஒருவராக அலுவலக பொறுப்புகளை சுமக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மாற்றம் உண்டு. தனி ஒருவராக தொழில் சார்ந்த பணியை சுமக்கக்கூடிய உங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. குறிப்பாக தனிமரமாய் நீண்ட நாளாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிவடையக்கூடிய இன்னும் சில ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக இந்த சூழல் மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் திருமண பந்தம் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இப்படி தனிமரமாய் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல மாற்றம் நிறைவாக எண்ணி 3 நாளில் கிடைக்கக்கூடிய வகையிலும் இந்த வாரத்திற்கு பிறகு மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன என்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அப்படிப்பட்ட அமைப்பில்தான் பெருவாரியான கிரகநிலைகள் இருக்கின்றன. குறிப்பாக குரு பகவான் 5ஆம் இடத்தில் வலம் வரும்போது 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியான புதன் அங்கு ஆட்சி பலம் பெற்று அவருடன் இணைந்திருக்கிறாருங்க. குரு புதன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவது அமோகமான வளர்ச்சி உங்களை தேடி வரும். ஐயமின்றி பணிகளை மேற்கொண்டு கும்பராசிக்காரர்கள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வரும். திருக்கணிதத்தின்படி 2ற்கு சென்றிருந்தாலும் ராசியின் அதிபதி வாக்கியத்தின்படி ஜென்மத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து அவரது நட்பு கிரகமான ராகுவும் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார். சனி ராகுவின் இணைவு உறுதியாகவே ஜென்மத்தில் ஏற்பட்டிருப்பது பல வருடங்களுக்கு பிறகு ஏற்பட்டிருப்பது அதிரடியான மாற்றத்தை 7.5 சனி காலகட்டத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது வலம் வரும்போது அவருடன் ராசிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் சனியின் மற்றொரு ஆட்சி வீட்டிற்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இணைந்திருக்கிறார். நீட்ச நிவர்த்தி பெற்று சப்தமத்தில் அமருகிறார். மோட்சக்காரகருடன் 7இல் அமருவதால் எதிர்பார்ப்புகள் பலவற்றை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் மோட்சக்காரகரான கேது மற்றும் செவ்வாயின் இணைவு உறுதிப்படுத்துகிறது. சுக்கிரன் இந்த வேளையில் தைரிய ஸ்தானத்தில் வலம் வருகிறார். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதால் பல பணிகளை துணிச்சலுடன் மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. மேலும் சுகஸ்தானமாகிய 4இல் வலம் வருகிறாருங்க சூரியன். இந்த வேளையில் 10, 11, 12 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க சந்திரன். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் தற்போது இந்த வேளையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே 6 கிரகநிலைகள் 3 இடத்தை இணைந்து வலுப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் 5, ஜென்மம், 7 ஆகிய இடத்தை 6 கிரகநிலைகள் 3 இடத்தில் இணைந்து வலுப்படுத்துவதால் உறுதியாகவே எண்ணி 3 நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றமும் பல பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக பஞ்சமத்தில் பஞ்சமாதிபதியான புதனுடன் இணைந்திருக்கிறார் குரு பகவான். ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்திருக்கிறார் ராகு. சப்தமத்தில் கேதுவுடன் இணைந்திருக்கிறார் செவ்வாய். இப்படி 3 கிரகநிலைகள் மற்ற 3 கிரகங்களுடன் இணைந்து 3ஆம் இடத்தை 3 வலுப்படுத்துவதால்
உறுதியாகவே எண்ணி 3 நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரம் முதல் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி கும்பராசிக்காரர்களுக்கு வருகிறது என்பதை ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக நாம் அனைவரிடமும் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதிலை சொல்லுவோம். அப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது உலகின் தலை சிறந்த நாடு எது, உலகின் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய நாடு எது, வல்லமை பெற்ற நாடு எது என்று கேட்டால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாக இருந்தாலும் மற்ற எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுடைய மனதில் தோன்றக்கூடிய பதில் அமெரிக்காவாக தான் இருக்கும். ஏனென்றால் அமெரிக்கா அவ்வளவு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெற்ற நாடாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட நாட்டின் அதிபராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தனது மனைவியுடன் மதிய உணவிற்காக ஹோட்டல் ஒன்றிற்கு செல்கிறார். அந்த ஹோட்டலில் மதிய உணவு ஆர்டர் எடுக்கக்கூடிய நபர் அமெரிக்க அதிபரின் மனைவியிடம் சற்று சகஜமாக பேசுவதை பார்த்து சற்று வியப்பில் இருக்கிறாருங்க அதிபர். அமெரிக்க அதிபரின் மனைவி அவரிடம் பேசி முடித்துவிட்டு தன்னுடைய கணவரிடம் அவரை அறிமுகப்படுத்துகிறார். இவர்தான் என்னுடன் கல்லூரியில் படித்த நபர். அது மட்டுமல்லாது நான் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலங்களில் இவரை தான் காதலித்தேன், இவரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் சில காரணங்கள் அவரை திருமணம் செய்து கொள்ள முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தியது. பிறகு உங்களை மணந்து கொண்டேன் என்று அமெரிக்க அதிபரிடம் அந்த மனைவி சொல்ல, அமெரிக்க அதிபர் அதை கேட்டுவிட்டு சற்று நகைச்சுவையாக, இந்த உலகத்தின் தலை சிறந்த நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் அதிபராக இருக்கக்கூடிய என்னை நீ மணந்ததால் அமெரிக்க அதிபரின் மனைவி என்று அழைக்கப்படுகிறாய். ஒருவேளை உன் விருப்பப்படி உன்னுடைய காதலனை நீ மணந்திருந்தால் ஒரு ஹோட்டலில் வேலை செய்யும் தொழிலாளியின் மனைவி என்று அழைக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே அமெரிக்க அதிபரின் மனைவி உடனடியாக ஒரு நொடி கூட தாமதிக்காமல் பதில் சொல்கிறாருங்க. நிச்சயமாக இல்லை என்ற பதிலை சொல்கிறார். அதோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை. அதற்கு பிறகு நான் உங்களை திருமணம் செய்து கொண்டதால் தான் நீங்கள் அமெரிக்காவின் அதிபராக இருக்கிறீர்கள். ஒருவேளை நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளாமல் இவரை திருமணம் செய்து கொண்டிருந்தேன் என்றால் நிச்சயமாக அவர்தான் அமெரிக்காவின் அதிபராக இருந்திருப்பார், ஹோட்டலில் வேலை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் என்று ஆணித்தரமாக சொல்கிறாருங்க. அதுபோன்ற அமைப்பில்தான் தற்போது கிரகநிலைகளின் அமைப்பும் மிக வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் ஆதிக்கம், ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் குரு பகவான், கேது, செவ்வாய், புதன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் குடும்பம் சார்ந்த பணிகளுக்கு நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. எனவே 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிரமம் இல்லாமல் கும்பராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. உங்களது கடின உழைப்பை பயன்படுத்தி குடும்ப முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளக்கூடிய திட்டங்களில் நல்ல பல வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். கற்பனையான கவலைகள் நீங்கும். இந்த தருணத்தில் இரவில் கண் விழிப்பதை தவிர்த்து நிம்மதியாக தூங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய குடும்ப சுமையை இறக்கி வைக்கக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். புதிய ஒருவரின் வருகையால் உங்களுடைய மனதிற்கு குதூகலமும் கொண்டாட்டமும் ஏற்படுவதோடு நீங்கள் எதிர்பார்த்தபடியே விரும்பிய நபரால் விரும்பிய நற்செய்தியும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. 7.5 சனி என்ற சிந்தனையை மறந்துவிடுங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் சற்று குறைந்து நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடைதாமதம் இல்லாமல் உங்களை தேடி வரும்.
உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் சனி ராகு இணைந்திருப்பது மட்டுமல்லாது குரு புதன் ஆகிய கிரகநிலைகளும் கேது செவ்வாயும் இணைந்திருப்பதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கும். மிகப்பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகளை கூட புத்துணர்ச்சியுடனும் உத்வேகத்துடனும் செய்து முடிக்க முடியும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு என பலவற்றில் வெற்றி கிடைக்கும். தொடர்ந்து ஏமாற்றத்தை இடைத்தரகர்களை நம்பி சந்தித்து வந்த உங்களது சூழலில் நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக நடைபெற போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அடுத்தடுத்த முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடைகள் என்று இருந்த, நியாயமற்ற போட்டிகள் என்று இருந்த பல சூழலில் எண்ணி 3 நாளில் மிக சிறப்பான மாற்றம் சந்திப்பதோடு நியாயமற்ற கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பாராத வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு மிக பெரிய அளவில் நஷ்டம் என்று இருந்த சூழலிலும் நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் நினைக்கிறபடி மிகவும் சிறப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு கைகூடும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் நியாயமற்ற போட்டிகள் விலகுவதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கும். கடன் சார்ந்த தொல்லைகளும் கட்டுக்குள் வரும். இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். சரிவான முடிவெடுத்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைகிறது. மாணவர்களின் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கும். சிந்தனையில் நல்ல மாற்றம் கிடைக்கும். சின்ன சின்ன விளையாட்டு போட்டிகளில் பரிசுகள் பெறுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே விளைச்சலும் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய விவசாய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அரசாங்க பணிகளும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே இந்த வேளையில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். அது சனிக்கிழமை செய்தால் இரட்டிப்பு நன்மையை உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன.